புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செந்தில் வாழ் செல்வகுமரனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இடிக்காமல் உடைக்காமல் வாஸ்து சவால்களை வென்று விஸ்வரூப வெற்றி பெறுவது எப்படி என்பது குறித்த வாஸ்து குறித்த ரகசியங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள். வாங்க அவரை வரவேற்போம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. சொல்லுங்கம்மா. மேடம், உலக அளவுல கிரிக்கெட் அப்படின்னாலுமே நினைவுக்கு வர்றது நம்மளுடைய சச்சின் தான். நிச்சயமா. வாஸ்து அப்படின்னாலுமே சரவணாதேவி மேடம் அவர்கள் தான் எல்லாருக்குமே நினைவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க. நிச்சயமா, மகிழ்ச்சி. உங்ககிட்ட இன்னைக்கு வாஸ்துவை பத்தி மேடம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு நேயர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க மேடம். அதாவது சாதாரணமா 4 மூலை அப்படிங்கிற வாஸ்து இல்லாம 16 திசைகள், அது 16 செல்வங்களை ஒளிச்சு வச்சிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த வாஸ்துவை சரி பண்ணாலே எங்களுடைய வாழ்க்கை சரியாகுமா மேடம்? அது குறித்த நேயர்களுக்கு விளக்கம் வேணும். நிச்சயமா சரியாகுங்கம்மா. நம்மளோட வாஸ்து சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற என்னோட டொமைன்ல ஒவ்வொரு நாளும் வியக்கத்தக்க பிரம்மாண்டமான நிறைய நிகழ்வுகளை பார்த்துட்ருக்கேன். ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுக்குறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அருமையான ரிசல்ட் கிடச்சிட்ருக்கு. ஏன்னா ஒரு வீட்டோட வாஸ்துவை நம்ம சரி பண்ணுறோம் அப்படின்னா அவர்களுடைய மனநிலை மாறும். மனநிலை மாற்றங்கள் வரும்போது அவர்களோட வாழ்க்கையில் வெற்றிகளும் வரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. அந்த விதத்தில் வாஸ்துவை உடனடியாக சரி பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்காக அவர்களோட வீட்டுக்கு நேரடியாக நானே சென்று அந்த இடத்துல வாஸ்து கரெக்ஷன் அப்படிங்கிறத எப்படிலாம் பண்ணணும், ஃப்யூச்சரில் என்னென்ன தவறுகள் இருக்குது, அந்த தவறுகளால் அந்த குடும்பம் என்னென்ன பாதிப்புகளில் இருக்குங்கிறத விளக்கத்தையும் அந்த பாதிப்புகள்லேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள், கோவில் வழிபாடுகள் ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் எப்படிலாம் மாற்றிக்கணும். ஒரு பேட்டர்னில் இருந்துகிட்ருக்கீங்க, ஆனால் தொடர்ந்து கஷ்டத்திலே இருந்துகிட்ருக்கீங்கன்னா அந்த பேட்டர்னை மாற்றினீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறேன். ப்ளஸ் ஃபாலோ அப் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நிறைய இன்றைக்கி பாசிட்டிவான நிகழ்வுகளை நம்மளோட நேயர்கள், என்னோட கிளைண்ட்ஸ் எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த விதத்தில் நம்மளோட சேனலுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். கூடுதலாக பார்த்திங்கன்னா அதாவது சென்ற வாரத்தில் நான் பார்த்த ஒரு இடத்தோட வாஸ்துவை இந்த இடத்துல விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 12 ஆண்டுகள் கட்டிய நிலை, அதாவது பேஸ்மெண்ட்லேருந்து கட்டடம் எழுப்பியிருக்கு. ப்ளஸ் அந்த இடத்துல பூச்சி வேலைகள் எதுவும் நடக்கலை. அந்த இடத்துல அந்த வீடு, அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டின பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு வழக்கு அப்படிங்கிறதும் வந்திருக்கு. ப்ளஸ் அந்த இடத்துல அந்த குழந்தைங்களோட லைஃப்லேயும் நிறைய பிரச்சனைகள். அந்த ஓனர், அந்த குடும்ப தலைவருக்கு பார்க்கின்சன்ஸ் அப்படிங்கிற நரம்பியல் தொடர்பான ஒரு நோயும் வந்திருக்கு. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த அப்பார்ட்மெண்ட் தான் இதுக்கு காரணம். ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் நிறைய வாஸ்து நிபுணர்களை முன்னாடியே கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. அந்த விதத்தில் அந்த சைட் வடமேற்கு கட்டு சைட்டு வாங்கும் பொழுதே அந்த வாயு மூல கட்டு அப்படிங்கிறதும், அந்த இடத்துல பில்டிங்கையும் அதே மாதிரி நார்த் வெஸ்ட்டை கட் பண்ணி கட்டுற மாதிரி இருந்த அமைப்பில் அப்படியே கட்டியிருக்காங்க. அதற்கு குறிப்பிட்ட ஒரு வாஸ்து நிபுணர் பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் இந்த தெருக்கூத்து வருது அந்த இடத்துல, வடக்கு வடமேற்கு தெருக்கூத்து வர்றதுனால ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் ஒன்று வைங்க, கோவில் மாதிரி சின்னதாக வைங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த இடத்துல அது பலன் கொடுக்கல. ஏன்னா அதை விட அந்த இடத்தோட அந்த தெருக்கூத்தோட பவர் அப்படிங்கிறது
அந்த கோவில் ஆலயத்தை தாண்டி அங்கே வந்து ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கறதா இருந்ததுனாலையும் அந்த கோவில் அந்த இடத்துல வைக்கும் பொழுது அந்த எனர்ஜி வந்து நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறிட்டு அங்கே வந்து வழிபடுகிறவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நினைச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தையும் அந்த கோவில் கொடுத்துட்ருக்கு. ஆனால் இந்த சைட்டுக்கு அது என்ன நல்ல பலன்களை கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது. அது இல்லாமல் அந்த இடத்துல வந்து கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள், அதாவது கிழக்கு முழுவதும் மரம் செடி கொடிகள் ப்ளஸ் வந்து நார்த் ஈஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப கோர்ஸாக அந்த இடம் வந்து கட்டான மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதே மாதிரி அங்கே கேட் இருக்கிறது தவறான அமைப்பு. கூடுதலாக செப்டிக் டேங்க் மட்டும் போட்டிருக்காங்க. அங்கே வந்து சம்ப் அப்படிங்கிறது ஒன்று இல்லாதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்து கவனிக்கும் பொழுது வெளிப்புற வாஸ்துவை மட்டும் மாற்றினால் போதும். அடுத்த கேள்வி உங்களுக்கு இந்த ஆஞ்சநேயர் கோவிலில் எடுத்துடலாமா? நிச்சயமாக ஒரு தெய்வத்தை நம்ம வச்சு வழிபட ஆரம்பித்து 10 ஆண்டுகளாக வழிபட்ட பிறகு அந்த இடத்துல எடுக்கிறது அப்படிங்கிறது சரியாக வராது. ஆனால் வந்து இந்த கரெக்ஷன்ஸை காம்பவுண்டுக்குள்ளே எப்படிலாம் பண்ணிக்கலாம், இந்த தெருக்கூத்துவை எப்படி பாசிட்டிவாக இருப்பியலில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நல்ல கருத்துக்களையும் அங்கே சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதுபோல தான் ஒவ்வொரு வீடுகளுக்கும் எந்த பாதிப்புகள் இருந்தாலும் உங்களை அந்த இருந்த இடத்திலிருந்தே ஜெயிக்க வைக்கக்கூடிய அற்புதமான நிறைய ரகசியங்களும் சூட்சமங்களும் இருப்பியல்ல இருக்குது. அது போலவே கோவில்கள், உங்கள் வீட்டுக்கு உண்டான ஒரு கோவிலை தொடர்ந்து கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதும், சில பேட்டர்னை உங்கள் வாழ்வியலை நீங்கள் மாற்றிக்கிறதும், உங்கள் வீட்டுக்குள்ளே சில பொருட்களை மாற்றி வைக்கிறதும், வீட்டை சுற்றி உள்ள மரம் செடி கொடிகளை எதெல்லாம் தவிர்க்கலாம், எதெல்லாம் வைக்கணும், குறிப்பிட்ட ஏதாவது ஒரு மரத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நீங்கள் பயன்படுத்துகிற சோப்பு என்ன, அது என்ன மாற்றிக்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கிரகத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்து அதை கவனித்து நம்மளோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சில வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக இந்த இயற்கை பிரபஞ்சம் நமக்கு நல்ல பாதையவே காட்டும், உங்களை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவிடுறேன். அதுபோல் ஒவ்வொரு வாரமும் 11 மணி 11 நிமிடம் வரைக்கும் என்னோடய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறவங்களுக்கு இன்றைக்கும் 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. உங்களோட அட்ரஸ் மட்டும் கொடுத்து பதிவு பண்ணிடுங்க. நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வாஸ்துவை பார்த்த பிறகு பேமெண்ட் கொடுத்தா போதும். நற்பவி, நன்றி. கண்டிப்பாக மேடம். செவ்வாய்க்கிழமை மட்டும் 11 மணி 11 11 மணி 11 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தொடர்ந்து பேசுவோம். நேர்கிட்ட பேசலாம். மேடம் வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம். உங்கள் டிவியோட சத்தத்தை குறைச்சி வைங்க, இல்லை ஆஃப் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா நல்லா கேட்கலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம், நீங்கள் பேசலாம். ஓகே மேடம், நீங்கள் சொன்னீங்க மேடம் வீட்டுக்குள்ளே வந்து அடுத்த, அதாவது கோயில் கூட நம்ம வந்து அந்த வீடே சொல்லும் அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமா அந்த வடமேற்கு கட் பண்ணி ஒரு கோவில், வடக்கு தெருக்குத்தோட பாதிப்பை நிறுத்துறதுக்காக ஒரு கோவில் அப்படிங்கிறது சிறப்பு. அந்த இடத்துல வந்து சிறப்பாக தான் செயல்படுது. ஆனால் என்னென்னா அது மற்றவர்களுக்கு சிறப்பாக வழிபோக்கர்கள், அந்த வழியில் போகிறவங்க டெய்லி பிரார்த்தனை பண்ணுறது, டெய்லி கும்பிட்றது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்குது. கண்டிப்பாக மேடம். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். மேடம் வணக்கம் மேடம். எங்கேருந்துமா? நற்பவிமா, உங்களுடைய கேள்வி மேடம் கிட்ட கேளுங்கம்மா. மேடம் நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் மேடம். சரிங்கம்மா, சொல்லுங்க. நற்பவி. நல்ல வேலை கிடைக்கல மேடம். நான் வந்து வீடும் சரியா அமையல. சரி, வாடகை வீட்டில் இருக்கீங்களா? இல்ல மேடம், ஃபர்ஸ்ட் வந்து மாமியார் வீட்டுல தான் இருந்தோம். சரி சரி. வீட்டுக்காரோட தம்பி பிரச்சனை வந்துருச்சு, அதனால இப்ப திருப்பி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். வீட்டுக்கார ஒரு இடத்துல, பசங்க, நான் எல்லாம் ஒரு வீட்டுல இருக்கோம். இப்போ அம்மா வீட்டில் இருக்கீங்க? ஆமாங்க மேடம். இப்போ இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சுங்கம்மா? இங்க வந்து ஒரு 11 மாசம் ஆச்சுங்க மேடம். வேலை கிடைச்சிருக்கு, அதுவும் படிச்சதுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரிங்கம்மா, இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் குடியிருந்த உங்கள் மாமியார் வீட்டில் வந்து வடகிழக்கு அங்கே வந்து பாதிப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனால் இதே அம்மா வீட்டுக்கு நீங்கள் வரும்பொழுது அந்த இடத்தோட வாஸ்து வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதுக்காக வந்து இப்போ நம்ம அம்மா வீட்டு வாஸ்துவை பார்க்குறது அப்படிங்கிறது உங்களால் முடியாத காரியம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அடுத்தது நீங்கள் தனியாக போவீங்க இல்லைங்களா ஒரு வீட்டுக்கு? வீடு எடுத்தாச்சுங்களா? இன்னும் இல்லைங்க மேடம், பார்த்துட்டு இருக்கோம், எதுவுமே அமையல. நிச்சயமாக அமையும். நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் தூங்கி எழுந்து பெட்லேருந்து காலை கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி ஓம் கம் கணபதையே நமக அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 12 முறை சொல்லிவிட்டு உங்களோட பாதத்தை கீழே வைங்க. விநாயகர் அகவல் டெய்லி காலையில் எழுந்த உடனே
போட்டு விட்டுருங்க. ஏன்னா எழுதுறது படிக்கிறது அப்படிங்கிறது உங்களால் நிச்சயமாக டைம் போகாது. அதனால் நீங்கள் அதை கேட்கலாம். கேட்டுட்டு உங்களோட அன்றாட வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிச்சு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு 9 முறை அந்த விநாயகரை சுற்றி வந்துட்டு விநாயகருக்கு பாதத்துலேயும் அவரோட கைகள் மேலேயும் அருகம்புல் வச்சு நீங்கள் வந்து தோப்புக்கு வரணும் 9 முறை போட்டுட்டு உங்களோட வேண்டுதலை வைங்க. 12 நாள் மட்டும் தொடர்ந்து ஒரே டைமில் இதை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு வேலை அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக நீங்கள் போவீங்க. மாற்றம் நிச்சயமாக வரும். நல்ல வாஸ்து பலம் உள்ள வீட்டுக்கு நீங்கள் போகிறது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா வாஸ்து அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடிய விஷயம். ஒரு இடத்தோட பிராணசக்தி அப்படிங்கிறது ஒரு மனிதனோட உடம்புல எப்படிலாம் இயக்குதோ அதை பொறுத்து தான் அந்த வீட்டுக்கும் நல்லது, அந்த வீட்டில் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் நல்லது. அப்போ இந்த பிராணசக்தியை நம்ம கரெக்டாக எடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த நல்ல நிகழ்வுகள், நம்மளுடைய முயற்சி எவ்வளோ இருந்தாலும் இந்த லக்கு அப்படிங்கிறது இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது நீங்கள் குடியிருக்கிற வீடு, வாடகை வீடோ சொந்த வீடோ, அந்த வீட்டோட அந்த எனர்ஜி, அந்த பிராணசக்தி தான் உங்களுக்கு, பிராணிக் எனர்ஜி தான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இது எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ சொல்லியிருக்கேன் இந்த வழிபாடு எல்லாருமே, யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் தடைகள் இருக்கோ அல்லது என்னால் வாஸ்து பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆவல் ஆனால் வந்து என்னால் செய்ய முடியல, அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல, தடைகள் இருக்குது அப்படின்னா இதை செய்து பாருங்கள். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு நானே வரேன், சூப்பராக வாஸ்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நன்றிம்மா, நற்பவிமா. நிச்சயமாக அடுத்த கட்டம் போவீங்கம்மா, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் இதிலே கூப்பிட்டு நம்மளோட நேரலையில் நிச்சயமாக நீங்கள் விரைவில் கூப்பிட்டு சொல்லுவீங்க 48 டேஸ்க்குள்ளே. நன்றி, நற்பவி. திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நற்பவி. நேர்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வடபழனில இருந்து பேசுறோம் மேடம். நல்லதுமா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். நான் வந்து அம்மா வீட்டுல இருக்கேன். தம்பி வீடு கட்ட முடியல. 60 வருஷமா இந்த மண்ல தான் இருக்கோம். எங்களால வீடு கட்டவே முடியல மேடம். ஒரு பழைய வீடு இருக்கு, அது அப்படியே இடிஞ்சு உள்ளவே கொட்டுது. வசதி வாய்ப்பும் இல்ல எங்களுக்கு. அந்த ஒரு இதுவே இல்ல மேடம், கட்டுற ஒரு இதுவே இல்ல. அந்த மண்ணோட ராசியா என்னன்னு எங்களுக்கு தெரியல மேடம். இந்த மண்ணோட ராசி அப்படிங்கிறது நிச்சயமா அந்த இடத்துல நீங்க ராசின்னு சொல்றதை தான் நான் வாஸ்துன்னு சொல்றேன். அப்போ அந்த இடத்துல வந்து வாஸ்து குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி நீங்கள் திரும்பவும் அங்கேயே இருக்கும் பொழுது இப்போ வந்து பொருளாதாரத்தில் தாழ்வாக இருக்கீங்க, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா உயிரிழப்புகளை கொடுத்துருது. அதனால வந்து இந்த இடம் நல்ல இடம் தான். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இதுக்கு கொஞ்சம் நம்பதமாக முயற்சி பண்ணணும். வேற ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டு எல்லாருக்குமே நோய்ங்க வந்துருச்சு மேடம். தம்பிங்கெல்லாம் உடம்பு சரியில்லாம ஆயிட்டாங்க. அப்பா வீட்டு சொத்து தான் இது. அப்படின்னா அந்த இடத்த விட்டு நீங்க மாறுறது சிறப்பா இருக்குமா? ஏன்னா அந்த இடத்துல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, அதுக்குண்டான வசதி வாய்ப்புகளும் இல்லை, அதுக்குண்டான ஆட்களும் முயற்சி பண்ணி செய்யக்கூடிய ஆட்களும் அங்கே இல்லைங்கிற பட்சத்தில் அந்த இடத்த சேல்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வேற இடத்துக்கு மாறுறது ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்குமா? நம்பிக்கையோட இதை செய்யுங்க. இன்றைக்கி சொன்ன அந்த விநாயகர் அகவல் வந்து டெய்லி போட்டு யூடியூப்பில் போட்டு கேளுங்க. நிச்சயமாக ஓம் கம் கணபதியேன்னு சொல்லுங்கள். மாற்றம் வரும், நோய்கள் தீரும், நல்லா இருப்பீங்க. ஒரே ஒரு அருகம்புல் உங்கள் வீட்டில் ஒரு வெள்ளருக்கு விநாயகர் இருந்துச்சுன்னா ஒரு 5 அடியில், அதாவது ஒரு 5 அடி 4 அடிக்குள்ளே ஒரு ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருங்க. அந்த விநாயகரை வச்சுட்டு அந்த ஒரே ஒரு அருகம்புல் வச்சு டெய்லி அந்த விநாயகர்கிட்ட பேசுங்க, சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. நிச்சயமாக மூல முதற்றோன் சூப்பராக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா இன்றைக்கி விநாயகர் பற்றி ரொம்ப நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய பிறந்த ஊர் வந்து நான் சேலம். எங்களோட ஊரில் உள்ள ராஜகணபதி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவில். அங்கே வந்து கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அவரோட நினைவாகவும் அவருக்கு நன்றி சொல்கிற ஒரு விஷயத்துக்காகவும் இன்றைக்கி நான் இந்த தகவலை சொல்லிகிட்ருக்கேன். நிச்சயமாக இது வந்து இந்த மாதிரி விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு நிறைய தடைகளை நீக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் கேது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இருந்தாலுமே நமக்கு அதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு மூல முதற்றோன் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வழிபடணும் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியம் நம்மளோட இந்து சமுதாயத்தில் நம்ம தமிழ்நாட்டில் உண்டு. அதனால் வந்து நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்களோட தடைகள் நீங்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கம்மா. நன்றி, நற்பவி. அழைத்ததற்கு நன்றிம்மா. நற்பவி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா. எங்கேருந்துமா பேசுறீங்க? நான் திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து ஒரு கிராமத்துல இருந்து பேசுறேம்மா. நல்லதுமா. கண்டிப்பாம்மா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா.
அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்கம்மா. நான் பேச முடியல. சொல்லுங்க. வீட்டுல ரொம்ப பொருளாதார வளர்ச்சி கம்மியா இருக்கு. பசங்க 2 பசங்க அந்த பேக்கரி வேலை செஞ்சாங்க, அதை விட்டுட்டு ஆன்லைன்ல ஃபிட்னஸ்ல சேர்ந்துருக்காங்க. அது அவங்களுக்கு எதுவுமே கை கொடுக்கல. அதனால உங்ககிட்ட கேட்கலாம்னு பண்ணேன். சரிம்மா. அதாவது வருமானத்தை தடை செய்யக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது வடகிழக்கு வடக்கு, வடகிழக்கு கிழக்கு, இந்த 45 டிகிரி எடுத்துக்கலாம். இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ராகு. இந்த ராகு நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம உங்கள் வீட்டோட தென்மேற்கை நிச்சயமாக நம்ம செக் பண்ணணும். அப்போ அதனால் இந்த தென்மேற்கில் பாதிப்புகள் இருந்தாலும் ஜன்னல்கள் தென்மேற்கில் கரெக்டாக இருக்கும், டிகிரி மாதிரி இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக தான் நீங்கள் வச்சுருக்கேன்னு சொன்னால் கூட ஒரு வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்கோ அதை பொறுத்து அந்த ஜன்னல்கள் வேலை பார்க்குது. அப்போ அந்த இடத்துல தடைகள், பணம் அதாவது பொருளாதாரம் நிலைச்சி நிற்காமல் வரும், செலவாக ஒரு வர்றதுக்கு முன்னாடி 10 ரூபா வர்றதுக்கு முன்னாடி 100 ரூபா செலவு காத்துட்ருக்கோம். அது போலவே உறவுகளுக்குள்ள பிரச்சனை, குடும்பத்தில் எப்போவுமே சண்டைகள், பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்காம இருக்கிறது, வழக்குகள், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த தென்மேற்குக்கு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கன்னிமூலைன்னு சொல்லக்கூடிய இந்த தென்மேற்கு நாங்கள் ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கோம், கரெக்டாக அந்த இடத்துல கரெக்டாக தான் அந்த ரூம் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன கருத்துக்கள் சொன்னாலுமே கூட, நிறைய பேர் இதை சொல்கிறாங்க, சொன்னாலுமே கூட டிகிரி வைஸ், டிகிரி உடனே நீங்கள் செல்லில் எடுத்து பார்க்குறீங்க. டிகிரி பார்க்குறது எந்த இடத்துல பார்க்கணும், எப்படி பார்க்கணும், அது எத்தனை டிகிரி திரும்பி இருக்குது, அப்போ கரெக்டாக அந்த தென்மேற்கு தெற்கு, தென்மேற்கு மேற்கு அப்படிங்கிற அந்த 45 டிகிரி ஒவ்வொரு வீட்லேயும் எந்த இடத்துல இருக்குது, அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத கவனித்து சரி செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த ஆன்லைன் இந்த மீடியா நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். அதுலேயும் நல்ல வருமானம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிறைய அதில் நியாயமான விஷயங்கள் அதில் இருக்குது. அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம பயன்படுத்தும் போது அதுலேயும் வருமானம் இருக்குது நிச்சயமாக. அதனால் இதெல்லாம் ஒரு வீட்டை செக் பண்ணினா தான் தெரியுமா. இதுக்கு நீங்கள் இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை காலையில் இப்போ 6 to 7 முடிஞ்சிருச்சு, மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே 6 நெய் தீபங்கள் வெற்றிலை மேலே வச்சு முருகனுக்கு போட்டுட்டு முருகனோட பாடல்கள் கேளுங்க, அல்லது கந்த குரு கவசம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும், உங்கள் வீட்டோட வாஸ்து மாறும். எல்லாமே வழிபாடுகள் எல்லாமே ஒரே மாதிரி நம்மளால் ஒவ்வொரு நாளும் நம்மளால் செய்ய முடியாது. வீட்டை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா பிராணசக்தி அந்த இடத்துல, பிராணிக்கு எனர்ஜி கரெக்டாக சுற்றி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களால் நிச்சயமாக 100% வெற்றியாளராக மாற முடியும். அதுக்கு தான் நீங்கள் உங்கள் வீடு எவ்வளோ மோசமாக இருந்தாலுமே கூட, நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா ஒரு அப்பார்ட்மெண்ட் பற்றி, அந்த வீட்டில் அவங்க சொல்கிறாங்க இப்போ இந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கூட எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா ஆகும், ஆனால் என்னால் இப்போதைக்கு பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சொத்துக்கு மேலே கடன், அந்த சொத்து மேலே 2 கேஸ் அப்படிங்கிறது இந்த 12 வருஷத்துக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கும் போது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய நீங்கள் செலவு பண்ணாமல் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் ஒரு குடும்பமாக நீங்கள் அந்த இடத்துல குடியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, இருப்பியல் படி சிங்கிள் ரூம் கான்செப்டில், வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரூமில் எந்த திசையை பார்த்து தூங்கணும், அந்த ரூமில் என்னென்ன பொருட்களை மாற்றி வைக்கணும், சுற்றுப்புற வாசலில் என்ன கரெக்ஷன் பண்ணணும், உங்கள் லைஃப் பேட்டர்னை எப்படி மாற்றணும், என்ன கோவிலுக்கு போகணும், என்ன ட்ரெஸ் போடணும், உங்களோட ரிங் டோன் என்ன, டெய்லி நீங்கள் என்ன பாடல்களை கேட்கணும் சொல்லணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நம்பர் என்ன நம்பர் எழுதணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது அழகாக 180 நாட்களுக்குள்ளே என்னோடய கிளைண்ட்ஸு ஒவ்வொருத்தரும் சூப்பராக ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. சில பேர் அதை செய்யறதுக்கு தயங்கிக்கிட்டு யோசிக்கிறவங்களுக்கு தான் ரிசல்ட் லேட் ஆகுது. ஆனால் ரிசல்ட் கிடைக்காம என்றைக்குமே என்னோடய கிளைண்ட்டுக்கு போகிறதே கிடையாது. ஆனால் சொல்கிறத கரெக்டாக செய்துட்டாங்க அப்படின்னா 100% வெற்றியாளர்களாக தான் என்னை பின்தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க என்னோடய கிளைண்ட்ஸு. அதனால தான் என்னால் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக தன்னம்பிக்கையோட தைரியமாக பேச முடியுது. அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் தான், என்னோடய கிளைண்ட்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக் தான் என்னை இன்னும் நிறைய ஆய்வு பண்ண வைக்குது, நிறைய விஷயங்களை பொது தளத்தில் என்னால் கொடுக்க முடியுது. அதனால் புரிஞ்சுக்குங்கம்மா, இதை சரி பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். நற்பவி, நன்றி. நேயர்களுடைய கவனத்திற்கு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை 11 மணி நிமிடங்களில் வரைக்கும் யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் மேடம் அவர்களுடைய ஃபீஸ்லேருந்து 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள். மேம், அடுத்த நேயர்கிட்ட பேசுகிறேன். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, நற்பவி, சொல்லுங்க. வீட்டுல வருமானம் வர மாட்டேங்குது மேடம். பசங்க வேலை கிடைக்கணும். அது சொந்த வீடாங்கம்மா? ஆமாங்கம்மா.
சரிங்கம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நெய்வேலி மேடம். சரிங்கம்மா. அதாவது நம்ம வந்து இப்போ உங்களுக்கு முன்னாடி இதே கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. ஒரு ப்ரோக்ராமில் பாருங்கள், ஒருத்தர் கல்யாணத்துக்காகவே கேட்டுட்டு இருப்பாங்க, ஒருத்தருக்கு வேலைக்காகவே கேட்பாங்க, ஒருத்தருக்கு வீட்டில் எல்லாத்துக்கும் ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு கேட்பாங்க. அந்த விதத்தில் இன்றைய நாளில் நீங்கள் கேட்டிருக்க கேள்வியும் வந்து உங்கள் பசங்களுக்கு வேலை கிடைக்கல, ப்ளஸ் வந்து வருமானம் குறைவாக இருக்குது, வந்த வருமானம் தங்குறதுல 10 ரூபா வந்தால் கூட அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் மன அழுத்தத்தோடு இருக்கீங்க. வீட்டில் வந்து வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். வீட்டில் வடகிழக்கில் என்ன இருக்குது? வடகிழக்குல ஒண்ணும் இல்ல மேடம். ஆனா பக்கத்து வீடு இருக்குது. வடகிழக்கு வடகிழக்கில் பக்கத்து வீடு டச் இருக்கு. அதாவது வடகிழக்கில் ஜன்னல் இல்லை. ஜன்னல் இருக்கு மேடம், ஆனா பக்கத்து வீடு நெருங்கி இருக்குது. எவ்வளோ கேப் இருக்குது வடக்கில் பக்கத்து வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும்? ஒரு 3 அடி இருக்கு மேடம். காம்பவுண்ட் தனியாக இருக்கா வீட்டுக்கு? இல்லை மேடம். அதாங்க பிரச்சனை. அப்போ வடக்கில் காம்பவுண்ட் இல்லாதனால அந்த வடக்கில் இருக்கக்கூடிய 3 அடியில் இருக்கக்கூடிய அந்த வீடு உங்களுக்கு வந்து லோட் ஆயிடுச்சு. வடக்கில் வரக்கூடிய உங்களுக்கு நல்ல சக்திகளை எனர்ஜியை அந்த இடத்துல கட் பண்ணுது. அது தெற்கு பக்கம் என்ன இருக்குங்கம்மா? தெற்கு பக்கம் காலியாக தான் மேடம் இருக்கு. அதாங்கம்மா பிரச்சனை. அதாவது தெற்கு வந்து தெற்கில் இந்த 3 அடியில் காம்பவுண்டே இல்லைன்னா கூட இந்த பில்டிங் இருந்துட்டு உங்களுக்கு வடக்கு பக்கம் அந்த காலி இடம் இருந்தது அப்படின்னா அந்த வீடு வந்து நல்லா வந்து ப்ரீத் பண்ணும், நல்லா மூச்சு விடும், நல்ல பிராணசக்தியை உள்ளே வாங்கும். பூமியில் இருக்கிறத பிரபஞ்சத்தில் இருக்க வாங்கி அந்த எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களோட சக்கராஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும்போது ஒவ்வொரு சக்கராவும், பணத்துக்குன்னு ஒரு சக்கரா இருக்குது, குடும்ப வாழ்க்கைக்குன்னு ஒரு சக்கரா இருக்குது, மன நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு சக்கரா இருக்குது, நல்ல வார்த்தைகள் பேசுகிறதுக்கு ஒரு சக்கரா இருக்குது, தெய்வீக ஆற்றலை நம்ம வந்து உள்வாங்கிக்கிறதுக்கு ஒரு சக்கரா இருக்குது. இந்த மாதிரி 7 சக்கரங்கள் நம்ம உடம்புல வேலை செய்து இதெல்லாமே சயின்டிஃபிக்காக இந்த பிராணசக்தி வீட்டில் நல்லா இருந்தது அப்படின்னா தான் நம்மளோட சக்கரங்கள் நல்லா வேலை செய்யும்போது நமக்கு வருமானம் நல்லா வரும், நியாயமாக வரும். சரியான உழைப்பு, நல்ல சிந்தனைகள், நல்ல வார்த்தைகள் பேசுறது, வீட்டோட எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கிறது எல்லாமே இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நேரடியாக வந்து வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் உங்களுக்கு ஒரு ரூமை செலக்ட் பண்ணி கொடுக்க முடியும். அல்லது உங்களோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூம் போட்டுக்கலாம். இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது வந்து வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கணும். வீட்டில் ஏதாவது கிராக் இருந்தால் அதை வந்து சரி பண்ணணும். அது போலவே ரொம்ப வீடு அழுக்காக இருந்தது அப்படின்னா ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி விடுங்க. இதுக்கெல்லாம் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படியே தான் இருக்க முடியும். நமக்கு ஒரு கேள்வி கேட்குறதுக்கு ஒரு ப்ரோக்ராமில் வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து நமக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் அடுத்தடுத்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டு வாஸ்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வாஸ்துவை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வீட்டில் இருந்தே உங்களை என்னால் ஜெயிக்க வைக்க முடியும். வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பை பயன்படுத்திக்குமா. இருந்தாலுமே கூட இந்த வருமானம் அப்படிங்கிற ஒரு தடை இருக்கும்போது எல்லாருக்குமே மனசில் வந்து ஒரு தெளிவான சிந்தனை இருக்காது. இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே, அதாவது லக்ஷ்மி நரசிம்மர், தனி யோக நரசிம்மர் கிடையாது, லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு, அல்லது ஏதோ பெருமாள் கோவிலில் தனி சன்னதி இருந்தால் கூட ஓகே, அங்கே போயிட்டு 16 நெய் தீபங்கள் ஏற்றி நீங்கள் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும். எத்தனை வாரம் பண்ணணும்னு கேட்கக்கூடாது, எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு வருமானம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணணும். இந்த பிரார்த்தனையை தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது உங்கள் வீட்டோட வாஸ்து மாறுறதுக்குடான வாய்ப்பு நிச்சயமாக 100% கிடைக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக பார்ப்பீங்க. இருந்தாலுமே கூட வீட்டில் என்னென்ன பொருட்கள் தேவையில்லாத இருக்கோ அதை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிகிட்ருக்கேன். அந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இருந்தாலுமே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஒரு சின்ன டிப்ஸு, இது நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம். இதிலெல்லாம் கூட வாஸ்து இருக்கான்னு நீங்கள் வந்து சிந்திக்கிற அளவு இருக்கும். ஆனால் 100% சக்ஸஸ் பண்ணின ஒரு டிப்ஸு, தாந்திரீக பரிகாரத்தை இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் குளிக்கிற தண்ணி வைக்கிற வாளியோட கலர், பக்கெட்டோட கலர் வந்து டார்க் ப்ளூ கலர், மக்கும் ப்ளூ கலர். அந்த வாளியில் தான் நீங்கள் குளிக்கணும். குளிச்சுட்டு அதில் தண்ணி நிறச்சி அதில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வச்சிடணும். அடுத்தது யார் குளித்தாலும் திரும்பி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு புதுசாக அதில் வைக்கணும். பிறகு அதில் எப்போவுமே அந்த இடத்துல அந்த வாளியில் தண்ணி இருக்கணும். அதில் வந்து ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வைக்கணும். அந்த தண்ணியில் ஆனால் குளிக்கக்கூடாது, கீழே ஊற்றிடணும். நீங்கள் குளிக்கும் போதும் ஒரு டீஸ்பூன் வந்து கல்லுப்பு போட்டு குளிக்கும் பொழுது
நிச்சயமாக ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போதைக்கு பண்ணி நீங்கள் ரிசல்ட் எடுத்துருங்க. பிறகு வீட்டோட வாஸ்துவை உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். வீட்டோட வாஸ்துவை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் டெய்லி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிப்பீங்க, உங்களோட அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்வீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, தன்னம்பிக்கையாக இருப்பீங்க. அடுத்தது இந்த உலகம் எந்த லெவலில் போயிட்டு இருக்குங்கிறத அப்டேட்டடாக நீங்கள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது 100% உண்டு. சரவணாதேவி இருப்பியல் எங்கெல்லாம் செயல்படுதோ அங்கெல்லாம் அதிர்ஷ்டம் உண்டு அப்படிங்கிறத என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். நற்பவி, அழைத்ததற்கு நன்றிம்மா. மேடம், இது வரைக்கும் விளக்கம் அப்படிங்கிறது சாதாரண வகையில் இல்லாமல் ரொம்ப டீப்பாகவும் அழகாகவும் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டுருக்கேன். யாருக்கெல்லாம் என்னோட அப்பாயின்மெண்ட் வேணுமோ அவங்களாம் இந்த 11 நிமிஷத்துக்குள்ளே புக் பண்ணி என்னோட ஃபீஸ்லேருந்து 20% ஆஃபரையும் வாங்கிக்கோங்க. நற்பவி, நன்றி. யோகிராம் சுரத்குமார். அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி, யோகிராம் சுரத்குமார். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. நற்பவி மேடம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் என் நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.